நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஆசீவகம் என்பதை பற்றி தான். ஆசீவகம் அப்படின்னா என்ன, அப்படி ஒரு சொல்லை பற்றி இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது. ஆசீவகம் என்பது ஒரு மதம்னு சொல்றாங்க. அது மதம் கிடையாது, அது மெய்யியல் சார்ந்த ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை. அதை பின்பற்றி கொண்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் அது மிக அருமையான தத்துவங்களையும் கொள்கைகளையும் வைத்திருந்தது அப்படின்னும் சொல்றாங்க. ஆசீவகத்தில் அணு கொள்கையை பற்றி எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தத்துவார்த்தத்தை வைத்திருந்த ஒரு பின்பற்றப்பட்ட ஒரு கோட்பாடு, ஒரு மதம். நாம மதம்னே வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மதம் 6ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றது. ஆனால் அதன் பிறகு இருந்ததற்கான சான்றுகளோ, அது எப்படி மறைந்தது, ஏன் மறைந்ததற்கான சான்றுகளோ இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்பற்றியவர்கள், அதை வளர்த்தவர்கள், உருவாக்கியவர்கள்லாம் ஐயன், ஐயப்பனார் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக 7 ஐயனார்கள் அதை வளர்த்தனர்னு சொல்றாங்க. நம்ம தமிழகத்தில் அப்படி வளர்த்தவர்கள் தான் நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற ஐயப்பன், ஐயனார் இவைகளெல்லாம். மேலும் அவர்கள் இந்த ஐயப்பன், ஐயனார் வழிபாடுகள் இருக்கின்ற 18 படிகள், அந்த 18 படிகள் தான் ஆசீவக வழிபாட்டில் இருந்த 18 நிற கோட்பாடுகள் தான் 18 படிக்கட்டுகளாக மாறி இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. ஆசீவக வழிபாட்டில் இருந்த குறியீடுகளாக தாமரை மற்றும் யானை எங்கெங்க இருக்கின்றதோ, எந்தெந்த வழிபாட்டில் இருக்கின்றதோ அதெல்லாம் ஆசீவகத்தில் இருந்து பிரிந்ததற்கான ஒரு சான்று அப்படின்னு சொல்றாங்க. ஆசீவகம் இருந்ததற்கான சான்றுகள் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, நீலகேசி, பெரிய புராணம் இவற்றில் எல்லாம் வருகின்ற சொற்கள், சொற்றொடர்கள் நமக்கு சான்றுகளாக கிடைத்திருக்கின்றது. மேலும் ஆசீவகத்தின் 18 வகையான நிற கோட்பாடுகள் தான் முக்கியமான கோட்பாடுகளாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு 6 நிறங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிறத்திற்கும் 3 வருடங்கள் என பிரித்து 18 வருடங்களில் அவர்கள் உச்ச நிலையை அடைகின்றனர். ஆசீவக கோட்பாடுகளை வளர்ப்பவர்கள் தீர்த்தங்கரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். தீர்த்தங்கரர்கள் என்றார் தீர்வுகளை தருபவர்கள். வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களுக்கும் தீர்வுகளை தருபவர்களே தீர்த்தங்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பின்பற்றப்பட்ட மெய்யியல் கோட்பாடுகளை சார்ந்த, அறிவியல் கோட்பாடுகளை சார்ந்த ஒரு மதம், சமயம்னு சொல்லிக்கின்ற ஆசீவகம் எப்படி அழிந்தது, ஏன் அழிந்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமே, அதிசயமே. அப்படிப்பட்ட ஆசீவகத்தை பற்றிய குறிப்புகள் மேலும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஆசீவகத்தை பற்றிய குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.